தேர்தல் வருதுன்னா தேவர் ஜெயந்திக்கு தானே தேடி போவாரு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மற்ற வருட தேவர் ஜெயந்திக்கெல்லாம் துரைமுருகன் அவர்களையும் மற்ற முன்னணி தலைவர்களையும் அனுப்பக்கூடியவரு தேர்தல் நெருக்கத்துல மட்டும் தானே தேடி போறது எல்லாம் தேர்தல் அரசியல் தானே. ஆனால் அதையும் தாண்டி பசும்பொன் மண்ணுல இந்த வருஷம் பல அரசியல் பரபரப்பு சம்பவங்கள் நடந்திருக்கு. ஓபிஎஸும் கே.ஏ. செங்கோட்டையனும் ஒரே கார்ல வந்தாங்கன்னு பிரேக்கிங் நியூஸ் ஓடிட்டு இருக்கிறப்பவே அதை ஓவர்டேக் பண்ணி இபிஎஸும் புஷி ஆனந்தும் ஒரே பிளைட்ல வந்தாங்கன்னு பிரேக்கிங் நியூஸ் ஓடிட்டு இருந்துச்சு. வைகோவும் சீமானும் ஒருவருக்கு ஒருவர் தோல் மீது கை போட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்தது எல்லாம் தமிழக அரசியல் களத்துல பெரிய ஆச்சரியங்களாகத்தான் பார்க்கப்பட்டுச்சு. தேர்தல் நெருக்கத்துல ஒவ்வொரு அசைவும் அரசியல் தான் என்பதை நிரூபிச்சிருக்கு தேவர் திருமகனாருடைய தேவர் ஜெயந்தி விழா. பசுமொன்னுல இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள். தேவர் பெருமனார் மீது தமிழக அரசியல் தலைவர்கள் பலரும் பெரும் மதிப்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் தான். அதிமுகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் தொடர்ச்சியாக தேவர் பெருமகனார் அவர்களை புகழ பறைசாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இயல்பாகவே அதிமுக ஒரு தேவர் சமுதாயத்தினுடைய கட்சியாகத்தான் பல காலங்களில் பார்க்கப்பட்டுச்சு. அவர் எம்ஜிஆர் காலத்திலேயாக இருக்கட்டும், ஜெயலலிதா காலத்துல சசிகலா டிடிவி குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தின் முன்பாக தேவர் கட்சியாகவே மாறி போயிருந்துச்சு. இன்னமும் மற்ற சமுதாயங்கள்லாம் தேவர் சமுதாயத்தை பார்த்து கத்துக்கணும்னு நான் சொல்லுவேன். வன்னியர் சமுதாயமாக இருக்கட்டும், மற்ற சமுதாயங்களாக இருக்கட்டும், அவருடைய ஒற்றுமையை பார்த்து அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் தேடி போகுது. இன்னொன்னு ஃபார்வர்டு பிளாக்கு அடுத்தபடியாக அங்க ஒரு பெரிய ஆதிக்கமான ஒரு சமூக கட்சி எல்லாம் உருவாயிடல. ஆனால் திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, தேவர் சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் அங்க அரசியல் பண்ண முடியும்னு இருக்கு. வட தமிழ்நாட்டுல எல்லாம் ஏவா வேலுவையும் மற்ற இப்ப தாமோ அன்பரசனை, ஆர் காந்திய, சேகர் பாபுவை, வசந்தம் கார்த்திகேயனை, உதயசூரியன் எல்லாம் ஆளாக்கிட முடியும். ஆனால் தென் தமிழ்நாட்டுல இந்த மண்ணுக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தவர்களை உருவாக்கிட முடியாது. டி.ஆர். பாலு அவர்களும் தமிழ்ச்சி தங்கபாண்டியும் தென் தமிழ்நாட்டில இருந்து வந்து வட தமிழ்நாட்டுல வேட்பாளராக நிற்க முடியும். ஆனால் இங்க இருக்கிற துரைமுருகனோ எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வமோ தென் தமிழ்நாட்டுல போய் வேட்பாளராக நிற்க முடியாது. இது ஒரு பெரிய அரசியல். அந்த அரசியல் எல்லாம் அப்புறமேட்டு பேசுவோம்னால அந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமைய எல்லா சமுதாயமும் கத்துக்கும். உள்ளபடியாகவே தேவர் சமுதாயத்தை அந்த வகையில போற்றணும். அவர்கள் அந்த தலைவராக இல்லாமல் ஒரு பக்தியோட வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தேவர் பெருமகனார் அதற்கு உரித்தான தலைவரும் கூட, அதுல மாற்று கருத்து இல்லை. அதனாலதான் தேவர் பெருமகனார் அவர்களை தேவர் சமுதாயத்தையும் தாண்டி மற்ற சமுதாயத்தினரும் போற்றி வணங்கிக்கிட்டும் இருக்கிறார். தேவர் ஜெயந்தி விழா இன்னைக்கு வெகு விமர்சையாக ராமநாதபுரம் மாவட்டம் பசுமொன்னுல நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. தேவர் அவர்களுடைய 118வது அகவை தினம். தேர்தல் நெருக்கத்துல வர தேவர் ஜெயந்தி என்கின்ற காரணத்தினாலோ என்னவோ பல தலைவர்கள் இன்னைக்கு பசுமொன்னுல படையெடுத்திருக்கிறாங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பசுமொன்னுக்கு போய் மரியாதை செலுத்தி இருக்கிறார். ஆனால் இத்தனை வருஷமா பாத்தீங்கன்னா அந்த கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் பெரும்பாலான வருஷத்துல வந்திருப்பாங்க. தேர்தல் நெருக்கத்துல எல்லாம் மட்டும்தான் அந்த கட்சியுடைய தலைவரே வருவார். மற்ற வருஷம்லாம் துரைமுருகனாக இருக்கட்டும், அதே மாதிரி 2ஆம் நிலை தலைவர்கள் தான் வந்துட்டு இருப்பாங்க. இதை ஒரு பேசு பொருளை ஏற்படுத்தணும் இன்னைக்கு நினைச்சேன். இதை பத்தி ஏதாவது விவாதிப்பாங்க நினைச்சேன். ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு அங்க விவாதிக்கிறதுக்கு பல காரணங்கள் வந்துருச்சு. ஓபிஎஸ் அவருடைய கார்லயே கே.ஏ. செங்கோட்டையன் வந்தார். அது பெருசா விவாதிக்கப்படக்கூடிய அளவுக்கான செய்தி இல்லை. அவர் கே.ஏ. செங்கோட்டையன் தான் அதிமுகவில் முரண்பட்டு போய் விலகி நிற்கிறாரு. அவருக்கு ஒரே ஒரு ஆதரவா இப்ப ஓபிஎஸ் தான் இருக்கிறாரு, இல்ல டிடிவி தினகரன் இருக்கிறாரு. அதனால அவங்க ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. அதையே அவங்க பெரிய அளவுல பூதாகரமாக்குனாங்கன்றது தெரியல. ஓபிஎஸும் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களும் ஒன்றாக போய் மரியாதை செலுத்த போனாங்க. அங்க டிடிவி தினகரன் வந்து இணைஞ்சுக்கிட்டாரு. 3 பேரும் செய்தியாளர்களை சந்திச்சு இபிஎஸ்ஐ தோற்கடிப்பதுதான் எங்களுடைய கடமை, இது தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே, அதான் அவர்கள் பேசிட்டு போனாங்க. இபிஎஸ்ஐ தோற்கடிப்பது என்பது கடமை, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் திமுகவை ஜெயிக்க வச்சீங்களோ என்கின்ற ஐயப்பாட்டுக்கு அவர்கள் பதில் அளிக்கணும். அந்த பதிலை அளிக்காமல் இவர்கள் இதையே சொல்லிட்டு இருக்கிறது என்னன்றது காரணம்ன்றது புரியல. அதை தாண்டி இன்னொன்னுதான் மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருந்துச்சு. இபிஎஸ் அவர்களும் புஷி ஆனந்த் அவர்களும் ஒரே பிளைட்ல தான் வந்தாங்க அப்படிங்கிற செய்தி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா தேர்தல் நெருக்கம் என்பதனால இரு தலைவர்கள் சந்திச்சுக்கிட்டாலே ஒரு அரசியல் கூட்டணி பேசப்படும். இங்க இருக்கிற ஒருத்தர் தான் தலைவர், ஒருத்தர் தலைவர் இல்லை. ஆனால் புஷி ஆனந்த் வந்துட்டு விஜய்க்கு நம்பிக்கையுரியவராக இருக்கிறார். அப்ப சந்திச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு தேர்தலுக்கான பத்தி ஏதாவது பேசியிருப்பாங்களோ என்கின்ற பல விவாதத்தை அது ஏற்படுத்தி இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயத்த நம்ம இயல்பா புரிஞ்சுக்கணும். இப்ப மதுரைக்கு பிளைட்ல போறாங்க, சென்னையில இருந்து பிளைட்ல போறாங்கன்னா குறிப்பிட்ட பிளைட் தான் இருக்கும். அதுவும் தேவர் ஜெயந்தி இன்னைக்கே கலந்துக்கணும். அப்ப அந்த பிளைட்ல மற்றவர்கள் போக முடியாதுன்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரே எதிர்பாராத கூட 2 பேரும் ஒரே பிளைட்ல கூட கலந்து இருந்திருக்கலாம்.
அந்த ஆனால் தேர்தல் தருணத்தா என்கிறதுனால இது பெரும் பேசுபொருளா ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் எனக்கு பெரிய ஆச்சரியங்களை ஏற்படுத்துற சம்பவம் என்னன்னா, வைகோவும் சீமான் அவர்களும் தோல் மீது தோல் கை போட்டுக்கிட்டு ரொம்ப சகஜமாக ரொம்ப அன்பை பாராட்டிக்கிட்டு பேசுனதுதான். என்னையா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ரெண்டு பேரும் நேர எதிரெதிர் துருவங்களாக இருக்கிறாங்களே, எப்படியா ரெண்டு பேரும் ஒன்னா இணைந்து பேட்டி கொடுத்தாங்க, அதை சிரிச்சு மகிழ்றாங்க, ரெண்டு பேரும் அன்பை பாராட்டுறாங்க, நீ இல்லாம நான் இல்லைன்ற அளவுக்கு பேசிக்கிட்டாங்க இந்த ரெண்டு தலைவர். அது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்ப சீமான் பேசுறதுல சீமான் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை மேலும் மேலும் உடைக்குதுன்ற மாதிரி இருக்கு. இது ஒரு நாகரிகமானதுதான், அதை கடந்து போயிடுறோம். இது ஒரு அரசியல் நாகரிக நிகழ்வு தான். ஒரு இடத்துல சந்திக்கிறப்ப ரெண்டு பேரும் அன்பை பாராட்டிக்கிறாங்க, இது ஒரு அரசியல் நாகரிகம். ஆனால் அதை தாண்டி சீமான் அவர் ஒன்றா இணைஞ்சு செயல்படுவீங்களான்னு கேட்டா ஒன்றா இணைஞ்சு செயல்படுவோம்னு வைகோவுக்கு முன்னாடி இவர் வந்து பதில் சொல்லிட்டு போறாரு. அதெல்லாம் பாக்குறப்ப என்னங்க அப்புறம் திராவிடத்துக்கு எதிரானவர்னு சொல்ற, தமிழ் தேசியத்துக்காக நீ என்ன குழுவாளர்கள்? அதாவது ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும். வைகோ தமிழர்களுக்காக குரல் கொடுத்தாரான்னா மறுக்க முடியாம, வைகோ தமிழர்களுக்காக குரல் கொடுத்தார் என்பது மறுக்க முடியாது. ஆனால் நம்ம கார்டுகளை பார்க்கறதும் திருவள்ளுவரை பார்க்கறதும் வேற்றுமைப்படுத்தி பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். திராவிடத்தை தூக்கி விடுத்து தமிழ் தேசியத்தை பேசுறோம் அப்படின்றவங்கள நம்ம எப்படி இயல்பா ஏத்துக்க முடியும் என்பது புரியல. ஆனால் சீமான் அவர்கள் எல்லா விஷயத்திலையும் முரண்படுற மாதிரி இதுலயும் முரண்பட்டு அந்த தருணத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சால்சாப்பா செஞ்சுக்கிட்டு போயிட்டார். ஒரே தினத்தில் ஒரு தலைவருக்கான மரியாதை செலுத்தக்கூடிய இடத்துல பல்வேறு தலைவர்கள் சந்திக்கிறதுனால வரக்கூடிய நிகழ்வு தானே தவிர, இதை இன்னைக்கு பெரிய பேசுபொருளா ஏற்படுத்தி இருக்கோம்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டா பேசுபொருளா ஏற்படுத்திருக்க தேவையில்லை. இன்னொன்னு OPS, KA செங்கோட்டையன், டிடிவி குரூப் எல்லாத்தையும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இது தேவர் பெருமகனாருக்கு மரியாதை செலுத்த போறாங்களா, அதுதான் செய்தி. அதை தாண்டின ஒரு பெரிய அரசியல் செய்திகள் இன்னைக்கு இதுக்குள்ளார போயிருந்திருக்கு, இல்ல பெரிய லாஜிக் இருக்கு, இது வந்து ஒரு 2026 தேர்தலையே இவர்கள் இணைஞ்சதுனால புரட்டி போடுறோம், அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 2026 தேர்தல் எல்லாரையும் போல மக்கள் கையில தான் இருக்கு. மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. திமுக இந்த தேர்தலோடு வீட்டுக்கு அனுப்பணும்னு, அது நடக்கும். ஆனால் யார் அமர்வார்கள் என்பதெல்லாம் மக்கள் கையில இருக்கு.